முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க முடியாமல் கே.சி. வேணுகோபால் ஏமாற்றத்துடன் திரும்பியதன் பின்னணி என்ன? பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சென்னை வந்திருந்த அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க முடியாததால் மிகுந்த ஏமாற்றத்துடன் டெல்லி திரும்பியிருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்து சத்தியமூர்த்தி பவன் சீனியர்கள் கூறுகையில், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற்ற காங்கிரஸ் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக கே.சி. வேணுகோபால் வந்திருந்தார். திட்டமிட்டபடி தனது நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு அவர் டெல்லி திரும்புவதாக இருந்தது. இதற்கிடையில் கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தும் விதமாக மாணிக்கம் தாக்கூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் தொடர்ந்து பேசி வந்தது திமுக மேலிடத்தை கடும் கோபமடைய செய்திருந்தது. இந்த சூழலில் முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேசி நிலைமையை சீர் செய்ய வேணுகோபால் முடிவு செய்தார். இதற்காகவே சென்னை விமான நிலையம் அருகிலுள்ள ஓட்டலில் தங்கிய அவர் புதன்கிழமை காலை முதல்வரை சந்திக்க நேரம் கேட்டார். ஆனால் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை காரணம் காட்டி திமுக தரப்பில் நேரம் ஒதுக்கப்படவில்லை. இதனால் மதியமே அவர் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார் என்றனர். தொடர்ந்து பேசிய அறிவாலய புள்ளிகள், மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் கூட்டணிக்கு விரோதமாக தொடர்ந்து சர்ச்சை கருத்துக்களை பேசி வந்தனர். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாங்கள் காங்கிரஸ் தலைமைக்கு கோரிக்கை விடுத்தோம். ஆனால் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சென்னை வந்த கே.சி. வேணுகோபாலோ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதெல்லாம் அவரவர் சொந்த கருத்து என பேட்டியளித்துவிட்டு செல்கிறார். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? இதன் மூலம் சர்ச்சைக்குரிய அந்த பேச்சுகளுக்கு பின்னால் ராகுல் காந்தி, கார்கே அல்லது வேணுகோபால் ஆகியோரின் தொடர்பு இருக்குமோ என்கிற சந்தேகம் எங்களுக்கு எழுந்துள்ளது. எனவே எங்கள் தலைவர் ஸ்டாலின் நேரடியாக சோனியா காந்தியிடமே இது குறித்து பேசிக் கொள்ளலாம் என முடிவு செய்துவிட்டார். அதன்படியே பேச்சுவார்த்தைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. இதனால்தான் வேணுகோபாலை சந்திக்க முதல்வர் விரும்பவில்லை என்றனர்.